சற்று முன் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வழங்கியிருக்காரு. முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்கள் தற்போது ட்விட்டரில் ஒரு முக்கியமான பதிவை வெளியிட்டிருக்காரு. இதை படிக்கும்போது நமக்கே வந்து ஒரு அச்சமான உணர்வு ஏற்படுகிறது. அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பாசிசம் வென்றதாக வரலாறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. முக்கியமாக திமுக அரசை எதிர்த்தே பேசக்கூடாது என்று அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. வெகுஜன ஊடகங்கள் வாய்மூடி மௌனியாக்கப்பட்டு விட்டதால் சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப்புகளில் எழும் குரல்கள் கூட திராவிட மாடல் அரசால் காவல்துறையை வைத்து ஒடுக்கப்பட்டு வருகின்றன. இப்படி காவல்துறையால் குறிவைக்கப்பட்டு தொடர்ந்து பழிவாங்கப்படும் 2 சேனல்கள், ஒன்று சவுக்கு மீடியா மற்றும் ரெட்பிளிக்ஸ். செப்டம்பர் மாதம் நான் சிறையிலிருந்து வெளியே வருகையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் வலியுறுத்தியது, அரசுக்கு எதிராக நான் பேசக்கூடாது, காவல்துறைக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு என்னை எச்சரித்தே வெளியே அனுப்பினாரு. நான் அதை கேட்கவில்லை என்பதால் என் மீதும் அந்த பெலிக்ஸ், அதாவது அந்த ரெட்பிளிக்ஸ் பத்திரிகையுடைய ஆசிரியர் பெலிக்ஸ் மீதும் 20 சேனல்கள் மீதும் அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் மட்டும் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் பொருந்தாததோ என்று நினைக்கும் வகையில் காவல்துறை பேசினாலே வழக்கு பதிவு செய்து கைது செய்கிறது. நீதிமன்றங்கள் மட்டும் இல்லை என்றால் திராவிட மாடல் அரசின் காட்டாட்சியில் கேள்வி கேட்கவே ஆள் இல்லாமல் போய்விடும். இப்படி அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளில் தான் கடந்த 1 மாதமாக நான் சிறையிலிருந்து இன்று தான் வெளியே வந்தேன். சென்னை மாநகர ஆணையர் அருண் தனது சொந்த பகையை தீர்த்துக் கொள்வதற்காக வராகி என்ற பத்திரிகையாளர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்தார். குண்டர் சட்டமும் போடப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் குண்டர் சட்டத்தை ரத்து செய்த பின்பும் 5 மாதங்களாக வராகி இன்னும் சிறையில் தான் இருக்கிறார். இதற்கு ஒரே காரணம் அருண் IPS அப்படின்னு சொல்லியிருக்காரு. வராகிங்கிற பத்திரிகையாளர் திட்டமிட்டு சிறையிலேயே இன்னும் வச்சிருக்காங்க. கடைசியாக வராகி மீது போடப்பட்ட 5வது வழக்கு குறித்து நான் 5/12/2024 அன்று சவுக்கு மீடியாவில் பேசியதற்காக தான் என் மீது சவுக்கு ஊழியர்கள் மீதும் வழக்கு தொடரப்பட்டது. எனக்கும் பெலிக்ஸுக்கும் நடப்பவைகளை பார்ப்பவர்கள் அரசுக்கோ காவல்துறைக்கோ எதிராக பேசலாம் என்று நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஏனால் அந்த அளவுக்கு அச்சுறுத்தப்படுகிறோம். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான அச்சமூட்டமும் சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது. இத்தகைய அச்சமூட்டும் உணர்வு ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடாது. சர்வாதிகாரிகள் ஆளும் நாட்டில் தான் இத்தகைய அச்சம் நிலவும். இத்தகைய ஒரு சூழலில் தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள், இப்பதான் சவுக்கு சங்கர் அவர்கள் திரு உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு. இதே சவுக்கு சங்கர் அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை எந்த அளவுக்கு கலாய்ச்சாரு அப்படிங்கிறத பழைய ட்வீட்ல இருக்கு. அதெல்லாம் சவுக்கு சங்கர் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா மாரிதாஸ் அவர்களுக்கு இந்த சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து ஜாமீன் கொடுத்தாரு. அப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற நீதிபதியை கலாய்ச்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த நீதிபதியை புகழ்ந்து பேசியிருக்காரு. சரி, என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். இத்தகைய ஒரு சூழலில் தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் எனக்கு ஜாமீன் வழங்கி அளித்த தீர்ப்பில் காவல்துறையையும் தமிழக அரசையும் சாட்டையால் அடித்திருக்கிறார். பாருங்க, என் சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த நீதிபதியை கலாய்த்தாரோ அந்த நீதிபதி தான் இன்று சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காரு. ஜாமீன் கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழக அரசையும் சாட்டையால் அடித்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு சவுக்கு சங்கர் அவர்கள். சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். கருத்து சொல்வதற்கெல்லாம் வழக்கு பதிவு செய்து கைது செய்வதை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. கருத்து பிடிக்கவில்லை என்பதற்காக கைது செய்வது பாசிசம். 2 முறை குண்டர் சட்டம் போடப்பட்டு உச்சநீதிமன்றம் விடுவித்த பின்னும் மீண்டும் மீண்டும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போடுவது ஏற்கத்தக்கதல்ல. சங்கர் குறித்து பழிவாங்கப்படுகிறார் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் திரு சுவாமிநாதன் அவர்கள் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திரு சுவாமிநாதன் அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாமிநாதன் அவர்களும் திமுக அரசையும் காவல்துறையையும் கிழித்து தொங்க விட்டிருக்காரு. நீதிமன்றங்கள் இது போன்ற உறுதியான நடவடிக்கையை எடுக்காவிட்டால் என்னை போன்றவர்கள் பேசவே முடியாது. அரசு மற்றும் காவல்துறையின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்திசைப்படும் அவல நிலைதான் தமிழகத்தில் ஏற்படும். நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் அளித்துள்ள அந்த சிறப்பான தீர்ப்பு என் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக மட்டுமல்லாமல் தொடர்ந்து உண்மைகளை அச்சமின்றி பேசவும் அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது. தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறது என்பதை நினைவுபடுத்தியதற்காகவும் பேச்சுரிமையை யாரும் பறித்துவிட முடியாது, கருத்து சொல்வதற்கெல்லாம் கைது செய்வதை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்பதை அருண் IPS போன்ற தலைகணம் பிடித்த தருக்கர்களுக்கு புரியும் வகையிலும் தீர்ப்பளித்த நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் தமிழகத்தில் ஜனநாயகத்தை நேசிப்போர் சார்பிலும்
பெரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, எத்தனை அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், வழக்குகள், அலைக்கழிப்புகள் வந்தாலும் சவுக்கு மீடியா தனது பணியை நிறுத்தாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நெருக்கடியான நேரத்தில் துணை நின்ற எனது வழக்கறிஞர்கள் மற்றும் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் அப்படின்னு அன்புடன் சவுக்கு சங்கர், சவுக்கு மீடியாவோட CEO அப்படின்ட்டு நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு கட்டுரையை நமக்காக சொல்லியிருக்காரு. பாருங்க, காவல்துறை எந்த அளவுக்கு சவுக்கு சங்கரை ஒடுக்க பார்க்குது அப்படின்னு. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆட்சிகள் ஆளுங்கட்சிகளாக வருகிறதோ அந்த ஆளுங்கட்சிகள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள். அது பாராட்டக்கூடிய விஷயம். அதாவது அவர் இதை வச்சு பிசினஸ் பண்றாரு, பணம் வாங்கி கமிஷன் பார்க்கறாரு அப்படி இப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாலுமே சவுக்கு சங்கர் மாதிரி, மாரிதாஸ் அவர்கள் மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள் தேவை. ஏன்னா ஆளுங்கட்சிகளுக்கு இப்பொழுது இருக்கும் பத்திரிகையாளர்கள் எந்த அளவுக்கு சிங்சாங் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் உதாரணம். பல டிவி சேனல்களுடைய பத்திரிகையாளர்கள் ஆளுங்கட்சி திமுகவுக்கு சிங்டாங் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்களாக மாரிதாஸ் அவர்கள் இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இருக்காரு, எனக்கு தெரியும். அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இருக்காங்க. இது மாதிரி ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்காங்க. அதுலேயும் சவுக்கு சங்கர், மாரிதாஸ் போன்றோர்னா ஆதாரத்தோட திமுக முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கிறார்கள். ரங்கராஜ் பாண்டே கூட நடுநிலையான ஒரு இது, அதாவது எப்படின்னா ஒரு சேனல் வச்சிருக்காரு அப்படின்னு போயிட்டாரு. ஆனா சவுக்கு சங்கர், மாரிதாஸ் அவர்களும் இந்த திமுக செய்யும் தவறுகளை ஆதாரத்தோடு கிழித்து தொங்க விட்டுருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். சவுக்கு சங்கர் அவர்கள் இதுக்கு முன்பு அதிமுக ஆளுங்கட்சியா இருந்த போதும் இதே விமர்சனங்கள், இதே குற்றச்சாட்டுகள், இதே ஆதாரங்கள்லாம் வெளியிட்டிருந்தாரு. இப்போது திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் திமுகவும் கேட்டுக்கொண்டிருக்காரு. அதிமுக ஆட்சியில கருத்து சுதந்திரம் இருந்தது, திமுக ஆட்சியில கருத்து சுதந்திரம் இல்ல. திமுகவால பொறுத்துக் கொள்ள முடியாமல் சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்கிறார்கள். திமுக மட்டும் சவுக்கு சங்கர் விமர்சனம் இல்ல, பாஜகவையும் விமர்சனம் பண்றாரு. ஒட்டுமொத்தமாக சவுக்கு சங்கர் அவர்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் தான் தமிழ்நாட்டில் வேணும். அனைத்து பத்திரிகையாளர்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆளும் திமுக அரசு ஒழுங்கா தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும். ஆனா யாரும் அது மாதிரி கேட்பதில்லை. திமுகவிற்கு சொம்பு பத்திரிகையாளர்கள் தான் இங்க நிறைய இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை